பண்ணலாம்னா கொஞ்சம் மைல்டாக ரொம்ப புரட்சியாக இல்லாமல் உங்கள் சிவப்பு சிந்தனையெல்லாம் கொஞ்சம் குறைச்சி அது கொஞ்சம் காமிங்க அப்படின்னாங்க. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது நான் ட்ரை பண்ணுறேன்ட்டு இந்த நான் முடிச்ச மாப்பிள்ளை கதை இருக்கு இல்லையா, அதை வந்து ஒன்று பண்ணி எதிர்த்து ஒருத்தர் பையன்கிட்ட சொன்னேன், இது நீ ஒருத்தர் சொல்கிறேன் சார் நல்லா இருக்குன்னு. அவன் போய் அத்தியா சொன்னான். அப்புறம் கூட்டு போய் அவங்க அந்த படம் கதை நல்லா இருக்குன்னாங்க. அப்புறம் அவரே ஆளுக்கு அப்போ கூட முழு ப்ரொடியூசர் கிடைக்கல. அவர் கதை நல்லா இருக்குதுன்னுட்டு காசு 1 லட்சம் தான் இருக்குது. 1 கோடி வச்சு படம் எடுக்கிறாங்க. அப்போ பார்த்திபெல்லாம் பெரிய பாதி 1 கோடி. இந்த 1 லட்சத்தை வச்சு என்ன பண்ணுறது, அவர் எதுவும் இருக்குதுன்னு ஆரம்பிச்சுட்டார். அப்புறம் ஒரு 4-5 பேர் ஆளுக்கு 2 லட்சம் போட்டு 10 லட்சம் வச்சு ஸ்டார்ட் பண்ணி நான் முடித்த மாப்பிள்ளையே அதை பண்ணோம். அப்புறம் அதுக்கு ஒரு ஃபைனான்ஸ் கிடச்சிது. அப்புறம் வந்து அந்த படம் வந்து ஒரு ஹிட்டு. தமிழில் 100 நாள், தெலுங்கில் 125 நாள், கர்நாடகாவில் 100 நாள், பெங்கால், ஹிந்தி, ஒரிசா எல்லா இடத்துலையும் ஓடின உடனே என்ன ஆச்சு, அடுத்து உடனே வீடு வந்துச்சு, உடனே கார் வந்துச்சு என் ஒய்ஃபுக்கு. அப்புறம் பார்த்தேன் நான், அவங்களுக்கு திருப்தி ஆயிடுச்சு, இதில் போதும். அப்புறம் என்ன சொல்கிறார், ஒருத்தர் வந்து ஒரு நல்ல விலை உயர்ந்த காரை நிறுத்திட்டு சார் அட்வான்ஸ் வச்சுக்கிட்டார். எங்கள் வீட்டில் எங்கள் அதிகம் ஒரு காரே போகுதுன்னா அவன் எதுவும் கொடுக்குறாங்கன்னா நீ என்ன அப்படின்னா, ஒரு வீடு ஒரு காரு இதெல்லாம் இருக்கட்டும் மெதுவாக பண்ணலாம் அப்படின்னு. அப்புறம் தான் அடுத்த படம் எடுக்கும்போது பொண்டாட்டி சொன்னால் கேட்டுக்கணும். அது ஏன் தள்ளி போச்சுன்னா, இந்தம்மா வந்து திருப்பி என்னை இழுக்கலுன்னு வச்சுக்கா, தயவுசெய்து மறுபடியும் ஒரு சினிமாவில் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிச்சு இல்லையா. ஆமாம், அது அவங்க இந்த சொல்லலைன்னா அவங்களுக்காக தான் ட்ரை பண்ணேன் 2வது தடவை. இல்லைன்னா நான் அப்படி என்ன முடிவில் பண்ணேன்னா அப்படியே போய் ஒரு தீவிர ஒரு புரட்சிவாதி, அதாவது தமிழ்நாட்டை மாற்றி அமைக்கிற புரட்சிவாதி கும்பலில் சேர்ந்துருக்கேன். அப்படி தான் பேசிட்டு இந்த 2 வருஷத்தில் ஓடிக்கிட்டு இருக்குது. நான் வந்து என்ன சினிமா தான் ஒத்தும் இல்லைல்ல, நாட்டை எப்படி மாற்றி அமைப்பது, இது காங்கிரஸ் என்ன பண்ணிச்சு, திமுக என்ன பண்ணிச்சு, இது குழுக்கள் மாதிரி ஒரு 50 பேர் 40 பேர் பார்க்கில் உட்காந்துக்கிட்டு நாட்டை மாத்திரத்தை பற்றி பேசுகிறது தான் இந்த வேலை. ஒய்ஃப் பார்ப்போம் ஒரு மென்டல் ஆகிட்டாரா என்ன, சினிமாவும் விட்டார், இங்கேயும் விட்டார், ரொம்ப ஏதோ 6 கூட ஏதோ உட்காந்துட்டு பார்க்கில் பேசிட்டுலாம் வராரு. அவர் புரட்சி ஏதோ பேசிட்டு இருக்கிறாரு, ஜிந்தாபாத்லேயே இருக்கிறாரு, ரஷ்யா பார் சைனா பார் இப்படியே பேசிட்டு இருக்கிறாரு. வீட்டில் இருக்கிற புக்கெல்லாம் பார்க்கணும், என்னடா எதோ கொண்டு வந்து வச்சுருக்கிறாருன்னு. ஆனால் இப்படி திருப்பி பிடிச்சி பாரு, சரி நாம் கொஞ்சம் மெதுவாக போகணும் போல தெரியுது, கொஞ்சம் பிரேக் போட்டு கொஞ்சம் ஸ்பீடை கம்மி பண்ணுவோன்ட்டு உள்ளே வந்தேன். அது உண்மையிலேயே ஒர்க் அவுட் ஆகி ஃபேமிலி டைரக்டர்னு சொல்லிட்டான். யார் சொன்னாலும் சொல்லலைன்னாலும் நீங்கள் ஃபேமிலி அப்படி முத்திர ஃபேமிலி, அந்த கிரெடிட் வந்து ஃபேமிலி ஒய்ஃப் தான். ஒரு ஃபேமிலி எடுத்து போச்சு. நான் ஆக்சுவலாக இப்போ வந்து புரட்சிகர எண்ணம் தான் இருந்தது. எனக்கு மறுபடியும் அந்த புத்தி வந்தது. ஒன்றா இருக்கிறதுக்குன்னு ஒரு படம் அடிச்சு விட்டல இல்லையா. ஒரு வெட்டி அவன் எங்கள் ஊரில் இந்த இங்கே தான் அந்த கார்பரேஷனில் வேலை செய்யும் போது ஹெல்த் இன்ஸ்பெக்டராக இருந்தேன். நான் ஹெல்த் இன்ஸ்பெக்டராக இருந்தபோது கால்ரா வரும்ல, கால்ரா வந்து ஏகப்பட்ட பேர் உடனே இமீடியட்டாக என்ன பண்ணாங்க, அப்பா கால்ரா ஊசி போட சொல்கிறாங்க, அது சென்னையில் பாதிப்பு வரக்கூடாதுன்ட்டு. நாங்கள் போய் நிறைய பேர் கால்ரா ஊசியெல்லாம் போட்டு அதை ஓரளவுக்கு ஸ்டாப் பண்ணோம் நிறைய. அதுக்கு வந்து கேம்ப். அப்போது இந்த கார்பரேஷன் ஆஃபீஸ் பவர் ஹவுஸ், அப்போ அந்தாண்டு பக்கம் ஒரு வெட்டியானுங்களாம் சில பேர் வருவாங்க. கார்பரேஷனில் இந்த இது இருக்குல்லையா, கார்பரேஷன் சுடுகாட்டில் வேலை செய்கிறவங்களாம் அங்கே அப்படி வந்துட்டு போவாங்க. வரும்போது நான் பார்த்தேன், தம்பி எப்படி இருக்கிற, இந்த சுடுகாட்டிலையா இருக்க அப்படின்னு நான் கேட்டேன். ஆமாம், நல்லா இருக்கியா அண்ணா, நீங்களாம் இருக்கும்போது எப்படி நான் நல்லா இருக்க முடியும்னாரு. ஓ என்னப்பான்னு, கால்ரா வந்துச்சுன்னா விட்டுற வேண்டியதானே, விட்டால் தானே நிறைய பேர் சாவான், சுடுகாட்டுக்கு ஆள் வருவான், நீங்கள் போய் ஊசி போட்டு அவனெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டீங்க. நான் என்ன பிளான் வச்சுருந்தேன் தெரியுமா, இந்த கால்ராவில் எப்படியும் ஒரு 500 பேர் வருவான், சுடுகாட்டில் காசு விடும், பொண்ணு கல்யாணத்தை முடிச்சுட்டு கொஞ்சம் வீடு ஒன்று கட்டிடலாம், ரினியூவல் பண்ணலான்னு நினச்சேன். அதெல்லாம் கெடுத்துட்டிங்களே எல்லாம் அப்படி. ஏப்பா கவர்மெண்ட்டில் எங்களுக்கு என்ன சொல்கிறாங்க, முடியுமா கால்ராவை நிறுத்துன்றாங்க. நான் நிறுத்திட்டா நாங்கள் படிக்க வேணாமா, உனக்கு தான் சம்பளம் கொடுக்குறாங்களான்னு. என்ன சார் நீங்கள் வேலை செய்கிறீங்க, நான் என்ன கண்டேன், நாங்கள் ஸ்கீமில் இருக்கோம் சார், எங்களுக்கு சம்பளம் இல்லை சார். உனக்கு சம்பளம் இல்லையா, என்ன சொல்கிறியா அப்படின்னு. அவன் சயின்டிஸ்ட் கீழே இருக்கான் அவன். அந்த இதில் இல்லை சார், எங்களை வந்து அந்த சுடுகாட்டில் வர காசு போடுறாங்களே அதுதான் வருதில்ல, அதனால் எங்களுக்கு சம்பளம் கிடையாது சார், எங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவாங்க டெம்பரவரியாக, நீ அதில் வர்றது தான் பண்ணிக்கணுன்ட்டு. அப்போ டெத்து வரும்போது அந்த பெரிய டெத்துங்களில் யார் யார் காசு போடுறாங்களோ இதுதான் சார் எங்களுக்கு சம்பளம். அது அநியாயமாக இருக்குது, சம்பளம் இல்லைன்னா நானே அந்த இடத்துல இருந்தால் கூட நான் அப்படி தான் நினைப்பேன், இது ரொம்ப தப்பாக இருக்குதுன்னு நினச்சிட்டேன். அவனை நான் மறுபடியும் சினிமாவில் வந்த பிறகு என்னை பார்த்தா இருந்தால் எப்படி என்னையா அப்படின்னு, நீங்களாம் எப்படி தப்பிச்சு போயிட்டீங்க, இன்னும் அப்படியே தான் இருக்கணும் நாங்கள். அவன் ஃபுல் தண்ணி பகலே இருப்பார். ஏன்னா அது சுடுகாட்டில் இருக்கிற ஆள் தானே, பாவம் அந்த பாவம். சுடுகாட்டில் வேலை செய்கிறோம் சாதாரண ஆள் இல்லை. நான் படிச்சிருக்கிறேன். சிவபெருமானே சுடுகாட்டில் வந்து வெட்டியான வந்திருக்கிறார். சிவபெருமானே வெட்டியான ஆண்டுகள்னு சில புராணம் சொல்லுது. அப்போ பெரிய கடவுளே வெட்டியான வேலை செஞ்சுருக்காரு. இவங்க வெட்டியானுக்கு வசதி இல்லாமல் பாரு வீடு கட்டி கொடுக்கலாம், அவங்க எல்லாம் பண்ண மாட்டாங்களேன்னு. நம்மளால் முடிஞ்சு என்ன பண்ணலாம், அவனுக்கு சும்மா காசு கொடுத்தா குடிப்பான், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிவிட்டு ஒன்று வச்சு படம் எடுக்கிறியா போயா அப்படின்ட்டு அடுத்தது ஒன்றா இருக்கிறதுக்குன்னு படம் எடுத்தேன், கவுண்டு மணி போட்டு இல்லையா.
ஒரு வெட்டியான் எவ்வளோ கஷ்டப்படுறான். இந்த படம் வெட்டியான் வச்சு அது கவுண்டமணி சிவகுமார் அண்ணன் அதெல்லாம் போட்டு ஃபுல் வெட்டியான் தான் யார் கவுண்டமணி. அவர் ரெடின்ட்டார். அதனால் அதாவது இந்த விஷயத்தில் கவுண்டமணியை நம்ம பாராட்டி எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நல்லா பண்ணுவார். நடிச்சார் அந்த படம் வெளியில் வந்துச்சு. வெளியில் வந்த பிறகு அதுக்கப்புறம் வந்து மா சுப்பிரமணியன் தான் வந்து மேயர். அவர் மேயராக இருந்தவர் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இடையில் மா சுப்பிரமணியம் எக்ஸ் மேயர் சா கணேசன் அவர் வீட்டில் மனைவி வந்து இறந்துட்டார். இதுக்கு மா சுப்பிரமணியம் ஸ்டாலின் சார் அவங்க எல்லாருமே வந்திருக்கிறாங்க. எங்கள் மாமனார் திமுகவில் வந்து சேர்மன் இருந்தவர் தான் அவர். எங்கள் வீட்டில் எல்லாம் அவங்க எல்லாம் மாமனார் திமுக, எங்கள் அப்பா காங்கிரஸ், நான் கம்யூனிஸ்ட், இப்படி தான். அப்போ நாங்கள் போனேன். நான் அந்த டெத்துக்கு போன உடனே மா சுப்பிரமணியம் இல்லை அவர் ஸ்டாலின்கிட்ட சொல்கிறார், தளபதி விசேகர் சார் தான் புண்ணியத்தில் நான் சில வேலைகள்லாம் பண்ணேன். நான் என்னன்னாரு, அவர் ஒன்றா இருக்கிறதுக்குன்னு படம் எடுத்தார்ல, அதில் வந்து வெட்டியானுங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறானுங்க, ஒன்றுமே இல்லை, சம்பளம் இல்லை அப்படின்லாம் படம் எடுத்தார்ல, அதை பார்த்துட்டு இப்போ நம்ம இஷ்யூவில் இப்போ போன இதுவில் நம்ம அந்த கவுன்சிலில் தீர்மானம் கொண்டு வந்துட்டேன், வெட்டியானுங்கெல்லாம் மாத சம்பளம்னு போட்டேன். அருமை. அப்போ ஒன்று அவர் சொல்லாரு, சார் நீங்கள் ஒரு புண்ணியம் கட்டிடுறீங்க, ஆள் வெட்டியானுக்கு சம்பளம் போடுற இதுக்கு உன் படம் வந்து இவர் பாதிச்சிருக்கு, யார் மா சுப்பிரமணியத்தை, அந்த வகையில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாரு. ரொம்ப நன்றி சார்ன்ட்டு வந்துட்டு நான். இதெல்லாம் சில படங்கள் கூட பாதிப்பை எப்படி பராசக்தி எப்படி வந்து மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை அப்படி மாற்றுறதுக்கு பயன்படுச்சு இல்லையா, அது ஒரு தூண்டுகோல் மாதிரி பயன்படுதோ அந்த மாதிரி சில படங்கள். இப்போ சிவாஜி கணேசன் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பல படங்கள் வந்து தேசியத்தை வந்து பிரமாதமாக வலியுறுத்துகிற படங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். நான் வந்து என்ன சொல்கிறேன், வீரபாண்டி கட்டபொம்மன்லாம் நம்ம பார்த்ததில்லை. சிவன்லாம் எப்படி இருப்பான்னு நமக்கு தெரியாது. இந்த திருவிளையாடல் வந்த பிறகு தான் சிவன் ரொம்ப ஸ்டைலெல்லாம் நடப்பாரா அப்படி. உண்மையிலேயே நான் இந்த திருவிளையாடல் படம் வர்றதுக்கு முன்னாடியே நான் கம்யூனிஸ்ட், கோயிலுக்கு அதிகமாக போக மாட்டேன். திருவிளையாடலில் அந்த சிவாஜி கணேசன் நடக்கிறது அது அந்த மணல் ஓரம் அந்த இது பாட்டுக்கிட்டு எல்லாம் பார்த்த உடனே சிவாஜி கணேசன் ரொம்ப ஸ்டைலான மனுஷனாக இருந்தாங்கிறான். யார் சிவாஜி இல்லை, சிவன் அப்படின்ட்டு. நான் என் திருவண்ணாமலை தான் என் ஊர். அப்போ நாங்கள் படிச்சுட்டு இருந்தேன். டெய்லி சிவன் கோயிலுக்கு போயிடுது, இது சிவனை போய் பார்க்குறேன் நான். அந்த மாதிரி சில படங்கள் பாதிப்பை நிறைய உருவாக்கும். உண்மை. எனக்கு கிராமத்து மேலே பிடிப்பே வந்து பாரதி ராஜா மேலே பார்த்த பிறகு தான் பல பேர் கிராமத்து மேலே நாட்டானுங்க காட்டானுங்கள்லாம் சொல்லுவானுங்க. அந்த பாரதி ராஜா பார்த்த பிறகு தான் ஸ்ரீதேவி மாதிரி அழகான பொண்ணுங்கள்லாம் கிராமத்தில் தான் இருக்காளுங்க, பட்டத்து பொண்ணுங்கள்லாம் நெய்யின்னு இருக்காளுங்களேன்னு. அப்படி கிராமம்னா அழகான பொண்ணுங்களே அங்கே தான் இருக்காங்கன்ற எண்ணத்தையே கிரியேட் பண்ணிச்சு. உண்மையிலே கிராமத்தில் ஒரு பொண்ணை பார்த்தா ஸ்ரீதேவின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டான், பொண்ணை கல்யாணம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதுக்கே பாரதி ராஜாவுக்கு நன்றி சொல்லணும் இல்லையா. இப்போ நீங்களும் ஹீரோ தாங்கிறது டைட்டில். ஆனால் நான் ஏன் சொன்னேன்னா மக்கள் சார்பில் நானும் மக்களில் ஒருத்தன், நாங்களும் ஹீரோ தான் அப்படின்னு சொன்னேன். இப்போ அந்த ஒரு பிரம்மைங்கிறத விட ஒரு ஃபீலிங்கை வந்து ஒரு உணர்வை நீங்கள் கொடுத்துட்டீங்க. இந்த மாதிரி சான்று வந்து இன்றைய சிஎம் அன்னைக்கு இருந்திருக்காரு, அன்றைய மேயர், இதெல்லாம் வந்து உதாரணங்கள். பெரிய வெற்றி நமக்கு, உங்களுக்கு மட்டும் இல்லை, அந்த வெட்டியான்களுக்கு மட்டும் இல்லை, மக்களுக்கு கிடைத்த வெற்றி அது. இதே போல் இந்த ஹீரோ அப்படின்னு வரும்போது ஒரு கதையை சொல்லணும், நம்ம நல்ல ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, அதை சொல்லணுன்னா ஹீரோங்கிற ஒரு விசிட்டிங் கார்டு தேவைப்படுது. ஆனால் நீங்கள் வந்து ஹீரோக்களை விட உங்கள் கதையை வந்து ஹீரோன்னு நம்பி கொண்டு வந்திருக்கீங்க சார். நான் சொல்கிறது உண்மைதான் நினைக்கிறேன். கவுண்டமணி அண்ணனை வச்சு நீங்கள் அப்படி ஒரு காமெடி பண்ணியிருக்கீங்க. இன்றைக்கி என்னென்னமோ பேர் வச்சு சொல்கிறாங்க, நிறைய படங்கள் லேட்டஸ்ட்டு ட்ரெண்டிங்கான படங்கள்லேயே வர்ற காமெடி அழகே நீங்கள் பண்ணியிருக்கீங்க. கவுண்டமணி அண்ணன் வச்சு விளையாடுவார், இப்படி தான் சொல்லணும். நம்ம ஜெய்சங்கர் சார் முன்னாலேலாம் இப்படி யதார்த்தமாக வீடியோலாம் அந்த படத்தில் பார்த்துட்டு திருப்பியும் ரிசர்ச் பண்ணும்போது பார்த்தோம், ஒரே சிரிப்பு. எப்படி நீங்கள் வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணீங்க, எப்படி அந்த தைரியம் வந்தது? அதாவது ஹீரோக்களை விட இந்த கதை வந்து ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தது எப்படி? நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னேன், நான் வந்து சினிமா தான் என்னுடைய முதல் பயிற்சியாக இருந்தால் நான் சினிமாவுக்குள்ளே அடங்கிட்டு இருப்பேன். நான் வேறு ஒரு துறையிலிருந்து 19 வயசுலேயே கம்யூனிஸ்ட் மெம்பர் ஆகி இந்த மாதிரி தொழிற்சங்கவாதி, குடியிருப்போர் சங்கம், அது இது, எங்கிட்ட காங்கிரஸ் ரத்தமும் ஓடும். எங்கள் வீட்டில் வந்து அண்ணா போட்டா மற்றவங்க இந்த திமுக இதெல்லாம் திமுககாரை நிற்க வச்சு தான் பேசுவாங்க. ஏன்னா 500-600 ஏக்கரை சொத்து வச்சுருக்கிறான், காங்கிரஸ் தான், காந்தி தான், நேரு போட்டா, இது தவிர வேறு எங்கள் வீட்டில் இருக்காது. திமுககாரோட நிற்க வைப்பாங்க எங்கள் வீட்டில். அவங்களாம் வந்து சாதாரண சும்மா ரொம்பலாம் சேர்ந்துக்கிட்டு எது திமுகன்னு ஆரம்பிச்சிருக்கானுன்னு அப்படி நினைக்கிற ஒரு குரூப். அங்கேருந்து வந்தவன் திமுககார வீட்லேயே பொண்ணு கட்டினேன், கலைஞர் தலைமையில் தான் கல்யாணம். அப்புறம் திமுககாரங்களையும் ஒரு விஷயம் இருக்குது, ஏதோ மாற்றம்
சமுதாய மாற்றத்துக்கு தான் போராடினான்ற உண்மையை தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு வாய்ப்பு. அப்புறம் நானே கம்யூனிஸ்ட் ஆகிட்டேன். இப்படிலாம் வந்தது இல்லையா? அப்போ எல்லாத்தையும் எல்லா அரசியலையும் தெரிஞ்சதுனால உள்ளுக்குள்ளே வந்து ஒரு சின்ன ஒரு நாலேஜ், ஒரு ஒரு பலம் இருக்கு இல்லையா? இது எது மக்களுக்கான நல்லது, எது கெட்டதுன்னெலாம் தெரிஞ்சதுனால தான் சரி மக்கள் நல்ல சப்ஜெக்ட், நல்ல கருத்துள்ள படங்களை சொன்னால் என்றைக்குமே வெற்றி பெறலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ளே இருந்தது. அதை நான் தொடர்ந்து சொல்லிட்டு வந்தேன். அதனால் என்ன ஆகி போச்சுன்னா, வர வெட்டினா செலவு பார்த்தனா படம். இப்போது இதில் நான் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கவுண்டமணி தொடர்ந்து இருப்பார் எல்லா என் படங்களில் எல்லாத்துலேயும். படத்துலேருந்து கடைசி வரைக்கும் கவுண்டமணி வந்து எனக்கு வந்து நானும் சில இடத்துல சொல்லுவேன், எனக்கு ரஜினியும் கமலும் கவுண்டமணி, அப்புறம் தான் வடிவேலுலாம் எல்லாம் வந்தாங்க. அது என்னென்னா அவங்க 2 பேரில் எனக்கு பர்டிகுலராக கவுண்டமணி செந்தில் 2 பேரும் அந்த நேரம் நான் எடுக்கிற படத்துக்கு நடிக்க வர மாட்டாங்க. கருத்து சொல்கிற படம், சம்பளமும் கம்மியாக இருக்கும். இந்த படத்தை வந்து பார்க்க வரணும்ல உள்ள. கண்டிப்பாக நான் போட்டுக்கிற அதில் கதாநாயகிலாம் யாராக இருப்பாங்கன்னா ரிட்டையர்டாக இருப்பாங்க. மார்க்கெட்டு போயிருக்கும், அவங்கள தான் தூக்கி உள்ளே போட்டிருப்பேன் இல்லையா? பானுபுராவுக்கு மார்க்கெட் இருக்காது, அப்போ போட்டிருப்பேன். குஷ்புக்கு மார்க்கெட்டு கம்மியாக இருந்திருக்கும், ராதிகாவுக்கு மார்க்கெட் இருக்காது, கல்யாணம் பண்ணி குழந்தை பார்த்துருக்கோம் இல்லையா? அப்போ தான் போட்டிருப்பேன். அவங்கள மார்க்கெட்டு அந்த ஸ்பீடு இல்லாத நேரத்தில் போட்டிருப்பேன். ஏன்னா அப்போ தான் சம்பளம் கம்மியாக தான் வருவாங்க அவங்க அப்படின்னு. ஆனால் அந்த நேரத்தில் படம் பார்க்க உள்ளே வரணும்ல, அதுக்கு காமெடியாவது இருக்கணும் குறைஞ்சபட்சம். அதனால் கவுண்டமணி செல்வம் இவங்களை 2 பேரையும் வச்சு தான் அந்த முள்ள ஆளை வர வச்சு படத்தை ஸ்டார்ட் பண்ணி முடிக்க விடுறது, வண்டியை தள்ளி விடுறதுக்கு இவங்க தான் பயன்பட்டாங்க. அவர் எப்படி எனக்கு ஈடுபட்டாருனாக்கா, முதல்ல நான் வெளியில் பார்க்குற கவுண்டமணி வேறு. அவர் வந்து ஒரு மோஸ்ட் பேக்வேர்டு ஃபேமிலியிலேருந்து வந்தவர். அது எதுன்னு சொல்ல வேணாம், ஒரு மோஸ்ட் பேக்வேர்ட்லேருந்து வந்தவர், வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்தவர். ட்ராமாவில் வந்து பசி பட்டினியோடு வாழ்ந்தவர். ட்ராமாவில் இருக்கும்போதே அவருக்கு வயசான மாதிரி இருக்கும். பசி பட்டினி அது இது. அவர் அனாவசியமாக போய் யார்கிட்டையும் போய் இதெல்லாம் இறங்கி போக மாட்டார். எனக்கு சீன் கொடுத்தா கூட இல்லைன்னா போடான்ட்டுவார். இன்னொரு எம்ஆர் அதை மாதிரி தான் இருப்பார் அவர். அவ்வளோ தைரியம் அப்போவே போல்டாக எதாவது பண்ணக்கூடியவர், சட்டையர் அடிப்பார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சினிமாவுக்கு வரும்போதே பாதி வயசில் தான் வந்தார். 16 வயதுலேயே பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பார்? ஆமாம், ஏதோ ரொம்ப வயசான. இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ யங் மாதிரி இருக்கார். அப்போ என்னன்னா அந்த பரட்டன்னு அந்த கிண்டல் பண்ணுவாங்கள்ல, அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வயசான ஒரு மாதிரி. அவ்வளோ வறுமையை சந்தித்து மேலே வந்து சினிமாவில் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து பாரதிராஜா மூலியமாக வந்து அப்படி இப்படி வந்து மேலே வந்தார். அதனால் அவருக்கு நல்லதும் தெரியும், கெட்டதும் தெரியும், கிராமமும் தெரியும், ஏழ்மையும் தெரியும், அங்கே இருக்கிற கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கிற பணியாரங்கள் எப்படி நடத்தியிருப்பாங்கன்னு தெரியும், ட்ராமாவில் பசி பட்டினியும் தெரியும். அப்புறம் இங்கே வந்து சினிமாவில் எல்லாத்தையும் பார்த்ததுனால கதையை கணிக்கிற கனி, இது நல்ல கதை, நல்ல கதையில் நம்ம ஒரு கதாபாத்திரம், நான் நடிக்கிறேன்ட்டு ஏதாவது சம்பளம் நீ என்ன கொடுக்குறேன் பண்ணுறேன் அப்படின்னு டிமாண்ட் பண்ண மாட்டார். இதுதான் அது என்ன பிடிச்சி போச்சுன்னா, அவருக்கு நான் யதார்த்தமாக இருப்பேன், சினிமா தானே இருக்காரு, முதல்ல ஒழுக்கமானவன், இந்த தண்ணி பொம்பளை எந்த பழக்கமும் இல்லை. இதுவே அவருக்கு வந்து வித்தியாசமாக தெரியுது. இதே சினிமாவுக்கு சம்மந்தமில்லாத ஆலியானி அப்படின்வார். ரெண்டாவது சினிமாக்குள்ளே வந்துட்டால் படம் பண்ணுறத தவிர வேறு எதுவும் திங்க் பண்ண மாட்டேன், சாப்பாடு கூட மறந்துடுவேன் நான். அதனால் இவருக்கு ஏதோ ஃபஸ்ட்டில் என்னை பிடிச்சிருச்சு. ரெண்டாவது கதையை நம்பி படம் பண்ணுறாரு. அவர் நாடகங்களில் இருந்திருக்கார்ல, கதையை நம்பி தான் நாடகத்தில் ஓடுது. அதனால் அவர் என்ன பண்ணார்னா, அவருக்கு ஒரு தூக்கலாக கொஞ்சம் நல்ல கேரக்டர்லாம் வச்சுருப்பேன் நான், நீ பார்த்து பண்ணி அப்படின்னு சொல்லி குறைஞ்சி சம்பளம் பண்ணார். கரகாட்டக்காரன் ஹிட்டாயிருக்கு, அவர் நினச்சா நம்ம படத்துக்கெல்லாம் நடிச்சிடக்கூடாது. அதுக்கப்புறமும் என்ன பண்ணார், நல்ல கதை சொல்கிற சேகர், நல்லா வருவேன் நீ அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கொஞ்சம் நான் அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டே வந்தேன். நான் அவருடைய ஹெல்ப்பை வச்சு தான் நான் வந்து கிட்டத்தட்ட வண்டியை ஸ்டார்ட் பண்ணேன். இல்லைன்னா மீதி இருக்கிற ஆர்டிஸ்ட்டுங்களாம் நல்ல ஆர்டிஸ்ட்டுங்க தான் நல்லா போடுவேன். என்னுடைய ஹீரோயின் பூரா அற்புதமாக நடிகை. ஆனால் அவங்க தான் ஹீரோ மேலே போயிடுவார். ரஜினி ராதிகாவும் ஜோடியாக நடிப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் சென்று ராதிகா ரஜினிக்கு அம்மாவை நடிக்கும். வேறு வழி இல்லை. தான் தானம் அதிகம்னு சொல்லுவோம் தெரியுங்களா சினிமாவில். ரசிகான்னு விட்டு பொண்ணு வரும் கல்யாணம் பண்ணிட்டு வந்து அது மூலிமா தான் வளர்ந்துருப்பான். அப்புறம் இன்னொன்று 2 3ன்னு வந்த உடனே 3வது ஒய்ஃபு வேலைக்காரி ஆகிடும், ஒய்ஃபு. இதே மாதிரி சினிமாலையும் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் ஜோடியாக நடித்தாங்களோ நல்லா தெரிஞ்சுங்க. ஏவிஎம் படத்தில் நொட்டுக்காளி ஏதோ இல்லை ஏதோ ஒரு படத்தில் ராதிகாவும் ரஜினியும் ரொம்ப நிறைய ஜோடியாக நடிச்சிருக்காங்க. அதே ரஜினிக்கு அம்மாவாக நடிக்குது. அது ஏன் பொம்பளைக்கு தான் வயசாகுமா, ஆம்பளைக்கு வயசாகாதா? அவன் ஆதிக்கம் சமுதாயம் இது. அப்படிப்பட்ட நேரத்தில் நான் வெறும் பெண்களை போடும்போது அதுங்க என்ன கொடுத்தாலும் பரவாயில்ல, சம்பளம் நல்ல நடிப்பு. அதனால் மார்க்கெட்டு இல்லாதவங்களை மட்டும்தான் தேடிக்கிட்டே இருப்பேன் நான். ஏன்னா அவையெல்லாம் இருப்பாங்க, போட்டு நம்ம பட்ஜெட்டுக்கு அது சரியாக இருக்கும் அப்படின்னும் போது இந்த கவுண்டமணி சேந்தியில் வச்சு தான் இந்த படத்தை தள்ளி விடுது. அவங்க உண்மையிலே நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். அவருக்கு வந்து பல்ஸ் தெரியும். அந்த வரவேட்டனா செலவு பற்றின படம், அந்த படத்தில் இவர் இருக்கா இல்லையா நம்ம ஜெய்சங்கர்,
அவர் பெரிய இது எனக்கு ஒரு கெஸ்ட் ரோல் கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு ஆசை வந்து. அப்புறம் சரின்ட்டு நான் பார்த்தேன். முதல்ல அவர் கேட்ட கேள்வி, இது உனக்கு வந்து வியாபாரம் ஆகுமாப்பா? வியாபாரம் ஏன்னா இது சின்ன ஆளுங்களை போட்டு பண்ணுற வியாபாரம் ஆகுமா நீ? ஏன்னா அதை பார்த்துட்டு சம்பளம் கொடு, நீ சும்மா கொடுக்குறன்ட்டு இப்போ லாஸ்ட்டில் போய் அது கம்மியாகவே கொடுத்துரு இல்லையா, ரொம்ப பேசுகிறாத. இந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள் நிறைய வருவாங்க, முடியாது பாவம் கஷ்டப்படுவாங்க, ஏற்றி கொடுத்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆகாது அப்படின்னு குறைச்சி வாங்கிட்டார். சரி, முதல்ல எனக்கு நல்ல ஆளுன்னு எனக்கு தெரியும். ஏன்டே அவர் சொல்லியிருக்கிறாங்க, படம் ஏதாவது இந்த ஜெய்சங்கர் நடித்த படங்கள் ஏதாவது வெளியில் வரலன்னா அவர் சம்பளத்தை தள்ளி கொடுத்துருவாரன், இதை ரிலீஸ் போடுங்கன்னு. இதெல்லாம் கேள்விப்பட்டு தான் நான் மறுபடியும் போய் உண்மையிலேயே ஹெல்ப் பண்ணார். வந்தால் படம்லாம் நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். நாங்கள் என்ன பண்ணோம், திடீர்னு பார்த்தா ஒரு நாள் வந்து மழை, செட்டு ஏவிஎம்மில் பின்னாடி தான் தண்ணி, நல்லா முட்டிக்கால் தண்ணி, ஷூட்டிங்கு நிறைய கூட்டம், மழை நிற்கல, டக்குன்னு அப்புறம் பார்த்தா தண்ணி வந்துச்சு. ஷூட்டிங் தள்ளி போடலாமா, ஆனால் காம்பினேஷன் கிடைக்காது, மற்ற டேட்ஸ் எல்லாம் வெளியூர் போயிடுவாங்க, நிறைய கூட்டமாக இருக்குது. அந்த எல்லாம் வெளியூரில் சின்ன சின்ன கேரக்டர் அந்த கூட வெளியூருக்கு போகிறது, கவுண்டமணி சேர்ந்துருக்கெல்லாம் டேட்டே பிரச்சனை. உடனே சொன்னார் ஜெய்சங்கர், இன்னும் யோசிக்கலாண்ணே, மதியத்துக்கு மேலே தண்ணி வடிஞ்சு பிறகு வச்சுக்கலாமான்னு நான் ஒரு ஐடியா இருக்குது, ஏன்னா இவங்களாம் டேட் இல்லைண்ணே, இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, நீங்கள் மதியத்துக்கு மேலே வாங்கண்ணா பண்ணி பட்ஜெட்டு வேறு இல்லைண்ணே அப்படின்னா, ஒன்று பண்ணலாமே அப்படின்னாரு, இந்த தண்ணி வடிச்சிடலாமே அப்படின்னாரு. என்னென்ன சொல்கிறேன் நான், நீ ஒரு பக்கெட் எடு, நான் ஒரு பக்கெட் எடுக்கிறேன், கரையை கட்டுவோம், தண்ணி எடுத்து ஊற்றின உடனே ஜெய்சங்கரே இறங்கிட்டார், டைரக்டரே இறங்கிட்டாருன்னா மீதி பேர்லாம் வந்துடுவான். இந்த ஜூனியர் ஆர்டிஸ்டில் வேலை கொடுக்க போகிறாப்புல 200 பேர், அவனும் ஆளுக்கு கொஞ்சம் தண்ணி எடுப்பான். அந்த தண்ணி என்ன பண்ணிட்டேன்னாடா, ஒரு சின்ன கரை மாதிரி கட்டி தண்ணியை வந்து 11 மணிக்குள்ளே வடிச்சிட்டோம். வடிச்சிட்டு 11 மணிக்கு ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டோம். ஜெய்சங்கர் வலிச்சு கட்டிட்டு எல்லாம் பார்க்குறேன், ஜெய்சங்கர் என்ன இது பக்கெட் எடுத்து தண்ணி ஊற்று, எங்களுக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லிட்டாரு. அது பண்ணார். உடனே நான் வந்து டெக்னீஷியன்லாம் வந்துடுவான் இல்லையா, அவர் இன்னும் ஆர்டிஸ்ட்லாம் வந்துடுவாங்களே, தண்ணியை வடிக்கிறோம், ஷூட்டிங் நடத்துகிறோன்றார். அவருக்கு சொல்லுவார், நான் 11 மணிக்கு கரெக்டாக ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டோம். உண்மையான ஹீரோ அவர், நல்ல மனுஷன், யதார்த்தம். அது வந்து அந்த படத்தில் எனக்கு ரொம்ப பெரிய பாதிப்பு. அப்புறம் தான் வந்து படம் தான் நான் வரவேட்டினா செலவு பார்த்தேன், நல்லா ஓடிச்சு அந்த படம் பார்த்து.